Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு என்னடா திடீர்னு ஒரு ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு லெக்சர் வருது. இப்போதானே ஃப்ராக் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்லாம் முடிச்சோம், அதுக்குள்ள மறுபடியும் ஒரு ஃப்ராகா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னது, லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ராக் படிக்கும்போது நான் ரொம்ப அவசரமா இது ஃப்ராக் முடிக்கணுங்கிறதுக்காக நான் முடிச்சு விட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ராக் வந்து கடைசி ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சு விடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சு விட்டேன். ஆனால் அது வந்து I felt ஐயோ what I did, it's very bad for the students. So I said okay, I'll record one more time, I'll give one more lecture in frog. And அதனால என்ன பண்ண ஒரு லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எஸ் நித்யா சுப்ரமணியம், குட் ஈவினிங் நித்யா. வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். சரி, ஸோ அதுதான் இந்த லெக்சர் இருந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி மறுபடியும் ஒரு லெக்சர் கொடுக்கணும். டீட்டெயிலாக நம்ம பொறுமையா ஃப்ராக் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ராக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருதுல்ல, கண்டிப்பாக வரும் ஃப்ராக்லேருந்து கொஸ்டின்ஸ். அதனால நம்ம வந்துட்டு இதை மிஸ் பண்ணக்கூடாது, பொறுமையாக நடத்தலாம். இதில் என்ன இருக்குது பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக லைக் ஐ கேவ் ஒன் மோர் லெக்சர் டு யூ பீப்புள். சரியா அவ்வளோதான். ஸோ மண்டேலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மண்டேலேருந்து ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ எஸ், ஹாய் மாரன், ஹாய், ஹாப்பி ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங். ஹாய் Shruti Mahesh, yes, hi, good evening Kanna, very good evening. Yes, chalo, so nice and lovely to see you all beautiful people here. We'll continue. Okay, nama enna panna porom, frog start panna porom, mattavangala vandirattum like 1 or 2 minutes. And before that, Shruti Mahesh, is this your first class? Idu unga first class ah? First class அப்படினா நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது ப்ளீஸ் மென்ஷன் பண்ணிருங்க. ப்ளீஸ் மென்ஷன், நீங்கள் எங்கிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஹாய் தாமோதரன், விக்னேஷ் குட் ஈவினிங். விக்னேஷ் குட் ஈவினிங். தாமோதரன் வெரி குட் ஈவினிங். மங்கேக்கரசி நடராஜன் வெரி குட் ஈவினிங். கண்ணா குட் ஈவினிங். ஹாய் கிருத்தி, ஹாய். யா, யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸ்ருதி, ஓகே. நான் என்னோட பழைய ஸ்டூடெண்டா ஸ்ருதி? நீங்கள் ஆர் யூ மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்? எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது நீங்க என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. இஸ் இட் ஸ்ருதி? அப்படியா இல்லையா? ஓகே. ஸோ யூ ஆர் ஸ்டடிங் இன் 12th standard, 11th standard, or you are a dropper? Yes, you are my old student. ஆடா நீயா ஸ்ருதி? ஓகே ஸ்ருதி. I got it. From Monday onward, first class start, right, sir? Yes. I got it, Shruti. Nagin, I guess. Nagin is your nickname. Is it like correct? Dana? Nagin. Nidana. From Monday onwards, physics class start, right, sir? Yes, Monday onwards, physics class start ஆகப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், மண்டேலேருந்து physics class நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ரைட், சரி. ஸோ okay, chalo, nice to see you here. Okay, now மண்டேல இருந்து நம்ம breathing and exchange of gases ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மண்டேல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், breathing and exchange of gases நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எனிவேஸ் உங்களோட 11th standard ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா ஸ்ருதி? ஸோ 11th standard உங்களுக்கு நான் முடிச்சுட்டு தான் வந்தேன் அங்கிருந்து. 12th standard ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். 12th standard ஸ்டார்ட் ஆயிரும், அக்டோபரில் தான் 12th standard ஸ்டார்ட் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிரும். ஓகே, ரிவிஷன் மாதிரி ஆயிரும். ஸோ யூ கேன் வாட்ச் திஸ் லெக்சர் ரெகுலர்லி. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமிங், அந்த டைமிங் உங்களுக்கு பிளானர் ரெடி பண்ணிடுவாங்க. பிளானர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. who was physics teacher, please tell sir, who was physics teacher? Nobody was physics teacher actually. now இனிமேல் தான் வர போறாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் இல்லை, பட் இனிமேல் வர போகிறாங்க. அண்ட் அவங்க பேரை வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அது ரிவீல் பண்ணல. சும்மா வந்து நம்ம பேர் சொல்லிட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, என்னமோ தெரியல. இட்ஸ் நாட் சம்திங் குட் டு ரிவீல் த நேம். அதனால நம்ம பேர் சொல்லலை இப்போதைக்கு. மண்டே வருவாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? சரி. ஸோ ஃப்ராக் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். அதில் நம்ம ஃப்ராக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஓகே, மார்ஃபாலஜி ஆல்ரெடி நான் அன்றைக்கே நான் முடிச்சிட்டேன். மார்ஃபாலஜி அதில் ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபிசியாலஜிஸில் தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா? ஸோ ஃபிசியாலஜிஸ் நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ எஸ், இது வந்து நம்மளோட சமரன் நீட் பேட்சோட என்னது, சமரன் நீட் பேட்சோட டீட் டெஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபிசிக்ஸ் வாலா அப்படிங்கிறது
ஃபிசிக்ஸ் வாலா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் வாலா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை நம்பர் போட்டு நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க, சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பேட்ச் நேம் சமரன் நீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். என்னோட எல்லா பழைய வீடியோஸ் ப்ளஸ் நோட்ஸ் ப்ளஸ் டிபிபி அது எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிரும். கொஷின் பேங்க் ஆல்ரைட், என்னோட பழைய நோட்ஸ், என்னோட பழைய வீடியோஸ், பழைய டிபிபி லைக் முடிஞ்சு போன சாப்டர்ஸோட டிபிபி எல்லாமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லா ரிசோர்ஸஸுமே சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது. அதில் ஃபிசிக்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே இருக்குது. பாட்னி, ஜுவாலஜி ரெண்டுமே நான் தான் எடுத்தேன். அண்ட் கெமிஸ்ட்ரியும் அதில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஃபிசிக்ஸும் அதில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ். ஆல்ரைட், சரி, ஆல்ரைட். So now we are like going to start with the cockroach. Okay, cockroach நம்ம ஸ்டார்ட் பண்ண cockroach-ஆ அச்சா சாரி, அது ரீகேப்பா, அதான் நான் பார்த்தேன். நம்ம காக்ரோச் முடிச்சாச்சு அண்ட் இனிமேல் நம்ம ஃப்ராக், அதுதான் அது காக்ரோச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், எனக்கு தெரியும் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே எவ்வளோ ஈகராக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எங்களை தானே கேட்டு குடஞ்சு எடுத்துட்டீங்க எங்களை, அப்படி தானே? அதனால I know that how eagerly you people are waiting. So wait is over now. From Monday onwards அவரோட கிளாஸ் ஈவினிங் டைமில் ஷெடியூல் ஆயிரும். அவரோட கிளாஸ் ஈவினிங் டைமில் ஷெடியூல் ஆனோடனே மேபி என்னோட கிளாஸ் ஹேம்பர் ஆகும், என்னோட கிளாஸ் கம்மியாகும். ஆல்ரைட், என்னோட கிளாஸ் என்ன ஆகும், கம்மியாகும். ஆல்ரைட், ஸோ நம்ம கிளாஸ் கம்மியாகும், இல்லைன்னா கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் கம்மியாகும், ஆல்டர்னேட் டேஸில் வரலாம், அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம். இல்லைன்னா டைமிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே ஒரே நாளில் வர மாதிரி கூட இருக்கலாம். ஒரே நாளில் வர மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் ஃபிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் பாட்னி, ஒரு நாள் ஜுவாலஜி, அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் கூட இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். சரி, ஃப்ராக் ஓட மார்ஃபாலஜி and frog ஓட systems. alright, இதுதான் நம்ம படிக்க போறோம், systems. ஸோ மார்ஃபாலஜி ஆல்ரெடி படிச்சாச்சு, அதனால நம்ம ப்ரீஃபாக நான் போயிடுவேன். நான் அவ்வளோ டீட்டெயிலாக போக மாட்டேன். நான் ப்ரீஃப்லி ஐ வில் எக்ஸ்பிளைன், ஐ வில் நாட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஓகே, சரி. அப்போ ஃப்ராக் அப்படின்னு சொன்னால் என்னது, ஃப்ராகில் ராணா டிக்ரீனா அப்படிங்கிறது தான் நம்மளோட ராணா டிக்ரீனா. கரெக்டா, ராணா டிக்ரீனா. இதில் ராணா அப்படிங்கிறது என்னது, ராணா அப்படிங்கிறது ஜீனஸ் அண்ட் டிக்ரீனா அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ். ஜீனஸில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்பீஷிஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அண்ட் நம்ம எப்போவுமே எழுதும்போது, ஹேண்ட் ரைட்டர் எழுதும்போது தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். கரெக்டாக. ஸோ ராணா டிக்ரீனா அந்த ரூல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். சரி, ராணா டிக்ரீனா இதோட நம்மளோட ஃப்ராகோட நம்ம என்னது ஜுவாலஜிக்கல் நேம். இது இந்தியன் புல்ஃப்ராக். பூஃபோ இன்னொன்று இருக்குது, பூஃபோ இருக்குது, ராணா டிக்ரீனா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக் நம்ம கிட்டே இருக்குது. பட் நம்ம ராணா டிக்ரீனா பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரைட், சரி. ராணா டிக்ரீனா இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பிளட்டட் அனிமல். கரெக்டா, இது என்னது, இது கோல்டு பிளட்டட் அனிமல். ரைட், சரி. ரெண்டாவது கோல்டு பிளட்டட் அனிமல். ரெண்டாவது இது ஸ்டே ஆன் லேண்ட் and in water. so இது என்னது, இது amphibians. ஓகே, இது என்னது, இது amphibian. சரி, மூணாவது என்னது, இதோட பாடி எப்படி இருக்கும், மூணாவது இதோட பாடி ஸ்லிப்பரி பாடி, moist body, slippery and moist body. வேற என்ன இருக்கு, ஸ்லிப்பரி அண்ட் மாய்ஸ்ட் பாடி. இது ஏன் அப்படின்னா கிளாண்டுலர் செல்ஸ் present ஆயிருக்கும். அந்த கிளாண்டுலர் செல்ஸ் மேக்ஸ் த பாடி moist. The glandular cells of frog body keeps the frog's body what, moist. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, it is a pigmented body. Body is also pigmented body, right? Okay, the entire body is divided into head and trunk. Sometimes இதில் என்ன இருக்கும், tail present ஆயிருக்கும். இது எல்லாத்துலேயுமே இருக்காது, ஒரு சிலதில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இருக்காது. ஹாய் மனோஜ், ஹாய் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஓகே, ஸோ என்ன இருக்கும், நம்மளோட ஹெட் இருக்கும்,
ட்ரங்க் இருக்கும், ஹெட் இருக்கும், ட்ரங்க் இருக்கும், ஒரு சிலதுல டெயில் இருக்கும், ஒரு சிலதுல டெயில் இருக்காது. இட்ஸ் நாட் நெசசரி தட் எல்லாத்துலேயுமே டெயில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. சரி, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ராக்ல வேற என்ன இருக்கு? ஓகே, இது வந்து தே ஷோ மிமிக்ரி. தே ஷோ வாட்? தே ஷோ மிமிக்ரி. இதுக்கு கேமஃப்ளாஜ் ஆக்ஷன் இருக்கு. கேமஃப்ளாஜ் இதனால பண்ண முடியும். கேமஃப்ளாஜ் அப்படிங்கிறது என்னது? கேமஃப்ளாஜ் அப்படிங்கிறது மறைஞ்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கிரீன் கலர் ஏரியா இருக்குன்னா அது கிரீன் கலர் மாறிடும், பாடி வந்து கிரீன் கலர்ல கன்வெர்ட் ஆயிடும். எதுக்காக? டு ஹைட் ஃப்ரம் த பிரிடேட்டர்ஸ். எதுக்கு கேமஃப்ளாஜ் இந்த மூவ்மெண்ட் காட்டுது அப்படின்னா, கேமஃப்ளாஜ் நேச்சர் எதுக்கு காட்டுது? டு ஹைட் from the predators, to hide from the predators. All right, to hide themselves from the predator. Predatorல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது camouflage action காட்டுது. camouflage. Okay, maybe spelling தப்பா இருக்கலாம். இந்த protective camouflage actionக்கு பேரு தான் mimicry. ஓகே, இந்த மாதிரி கேமஃப்ளாஜ் பண்ற இந்த ஆக்டிவிட்டி, எஸ், சேஞ்ச் இட்ஸ் கலர், இந்த மாதிரி கேமஃப்ளாஜ் பண்ற இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னது? பேரு தான் நம்மளோட மிமிக்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ், குட். ஓகே, வெரி குட். வேற என்ன பண்ணும் இந்த ஃப்ராக் என்ன பண்ணும்? சம்மர் டைம்ல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் extreme summer or extreme winter ல இது என்ன பண்ணும் அப்படின்னா, they will hide themselves. Why they hide themselves? To protect their body, because they cannot, அவங்க என்ன பண்ண முடியாது? அவங்க internal body temperature கான்ஸ்டன்ட்டா வெச்சுக்க முடியாது. changing temperature, because நான் ஆல்ரெடி சொன்னேன், they are cold blooded animals. Because they are cold blooded. Yes, very good Kanna, very good. They are cold blooded animal அப்படிங்கறனால they cannot maintain their constant body temperature, so they hide themselves during extreme summer and extreme winter. சரி, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ஆஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன். ஸோ சம்மர்ல நம்ம வந்துட்டு ஒளிஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஆஸ்டிவேஷன். ஆல்ரைட், ஆஸ்டிவேஷன் அப்படின்னா இதுக்கு பேரு சம்மர் ஸ்லீப். அண்ட் அதே வந்துட்டு வின்டர் சீசன்ல ஹைட் பண்ண அதுக்கு பேரு ஹைபர்னேஷன் ஆர் வின்டர் ஸ்லீப். ரைட், நீங்க கமெண்ட் பண்ணது வெரி குட், கரெக்ட் தான். சரியா? ஹைபர்னேஷன் அண்ட் ஆஸ்டிவேஷன், because they are poikilothermic. Right, poikilothermic அப்படின்னா cold blooded animal. very good மனோஜ். அது உங்களோட ஒரிஜினல் நேம் மனோஜ் தானா, இல்ல உங்க பேர் என்னது, வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆல் ரைட். நவ் ஃபைன். வேற இது எப்படி இருக்கும்? இது வந்து ஹெட், நெக் அண்ட் ட்ரங்க், டெயில் இருக்கும். வேற என்ன இருக்கும்? இது வந்து ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும். ஆலிவ் கிரீன் with patches on the body. All right, patches இருக்கும் பாடியில. Okay, your name is Manoj. Very good. Okay, no problem. Now fine. Right. Okay, now ஆலிவ் கிரீன் அப்படிங்கிறது டார்சல் பாடியில ஆலிவ் கிரீனா இருக்கும். டார்சல்னா பின்னாடி பார்க்கிறதுக்கு ஆலிவ் கிரீன், மேல இருக்கும்ல ஆலிவ் கிரீன். அதே வந்துட்டு என்ன இருக்கும்? பேல் yellow கலர்ல இருக்கும். பேல் yellow கலர் என்ன சைடு? வென்ட்ரல் சைடுனா என்னது? வென்ட்ரல் சைடு அப்படின்னா முன்னாடி. ஓகே, இப்போ ஃப்ராகை நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்ராகை தூக்கி நீங்க கையில இப்படி வச்சீங்க அப்படின்னா, இந்த உள்ள இருக்கிற பாடி இப்ப கட் பண்ணா அந்த கிட்னி எல்லாம் பிரிச்சிருவோம்ல, அந்த மாதிரி அந்த உள்ள இருக்கிற ரீஜன் பேல் yellow-வா இருக்கும். ஓகே, ஆனா பின்னாடி இருக்கிற ரீஜன் என்னவா இருக்கும்? முதுகுல என்ன ரீஜனா இருக்கும்? முதுகுல நம்மளோட ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும். அதுதான் டார்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் என்னது? டார்சல் அண்ட் வென்ட்ரல்.
அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல என்ன இருக்கும்? இதுல கண் இருக்குமா? ஆப்வியஸ்லி இதுல என்ன இருக்கும்? இதுல ஐஸ் வில் பி present. ஐஸ் பெருசா பல்ஜி ஐஸ் இருக்கும். அண்ட் அதுல என்ன இருக்கும்? அதுல நிக்டேட்டிங் மெம்பரேன் இருக்கும். அதுல நிக்டேட்டிங் மெம்பரேன் present ஆயிருக்கும். என்ன இருக்கும்? நிக்டேட்டிங் மெம்பரேன் present ஆயிருக்கும். டிம்பானம், காதுக்கு பதிலா என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் இயர் இருக்காது. அதுக்கு பதிலா டிம்பானம் present ஆயிருக்கும். அதுக்கு பதிலா என்ன present ஆயிருக்கும்? டிம்பானம். எக்ஸ்டர்னல் இயருக்கு பதிலா இங்க என்ன present ஆயிருக்கும்? டிம்பானம் present ஆயிருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது கிளியரா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஓகே, சரி. வேற என்ன இருக்கு? ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் பத்தி பேசலாம் இல்லையா? ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் பத்தி பேசலாம். நான் இங்கேயே பேசிடுறேன். ஆல்ரைட், ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ். இப்போ நம்ம ஃபோர் லிம்ஸ் பத்தி பேசினா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃபோர் லிம்ஸ் இருக்கு, ஃபோர் லிம்ஸ் அண்ட் வேற என்ன இருக்கு? ஹைண்ட் லிம்ஸ் இருக்கு. ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ். ஃபோர் லிம்ஸ் இருக்கு, ஹைண்ட் லிம்ஸ் இருக்கு. ஃபோர் லிம்ஸ் இருக்கு, ஹைண்ட் லிம்ஸ் இருக்கு. ஸோ ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னா பின்னாடி இருக்கிற கால், அண்ட் ஃபோர் லிம்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி முன்னாடி இருக்கிற கால். ஸோ இந்த ஃபோர் லிம்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபோர் லிம்ஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் ஃபோர் லிம்ஸ்? ஃபோர் லிம்ஸ் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும்? ஷார்ட். அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் லாங் ஹைண்ட் லிம்ஸ். short forelimbs and long hind limbs. சரி, forelimbs and hind limbs help in swimming. ரெண்டுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, ஷார்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்கும்? இதில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்கும்? ஃபிங்கர்ஸில் வித்தியாசம் இருக்குமா? கண்டிப்பாக ஃபிங்கர்ஸில் வித்தியாசம் இருக்கும். ஃபிங்கர்ஸில் வித்தியாசம் இருக்கும். ஆல்ரைட், அப்போ என்னது? ஹைண்ட் லிம்ல என்ன இருக்கும்? 5 டிஜிட் இருக்கும். ஆனால் அதுவே ஃபோர் லிம்ல 4 டிஜிட் தான் இருக்கும் இல்லையா? ஃபோர் லிம்ல எவ்வளோ இருக்கும்? 4 டிஜிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன? டிஜிட்னா விரல். 4 விரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபோர் லிம்ஸில். அண்ட் ஹைண்ட் லிம்ஸில் 5 டிஜிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 5 டிஜிட்ஸ். தப்பாக எழுதுறேன் ஸ்பெல்லிங். ஓகே, 5 டிஜிட்ஸ் present ஆயிருக்கும். ஆல்ரைட், 4 டிஜிட்ஸ் அண்ட் 5 டிஜிட்ஸ். ரெண்டுமே என்னது? ரெண்டுமே வெப்டு ஃபுட். ரெண்டுமே என்னது? வெப்டு ஃபுட். வெப்டு ஃபுட் அப்படின்னா என்ன? வெப்டு ஃபுட் அப்படின்னா விரல் எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். எஸ், கரெக்ட் மனோஜ், கரெக்ட். நீங்கள் சொல்கிறேன், அதை நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். விரல் எல்லாமே என்ன இருக்கும்? அட்டாச்சாக இருக்கும். இந்த இடத்துல வெப் மாதிரி, ஸ்பைடர்மேன் வெப் பார்த்துருக்கீங்களா? ஓகே, பேட்மேன் பார்த்துருக்கீங்களா? பேட் வந்து எப்படி இருக்கும்? அதோட வீங்கி இப்படி பரப்புச்சுன்னா அது வந்து ஒன்று எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும் டுகெதர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கும்? அந்த மாதிரி இங்கே வெப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வெப் சென்டரில் வெப் இருக்கும், அட்டாச் ஆன மாதிரி எல்லாமே டுகெதராக இருக்கும். ஆல்ரைட், நீங்கள் வந்து அதுக்கு பேர் தான் வெப்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வாத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வாத்து கால் இப்படி வச்சோன்னா அது முன்னாடி இப்படி வெப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வெப்டு ஃபுட். ஸோ இது எல்லாமே வெப்டு ஃபுட். எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்விம்மிங். ஒரு சில பேர்த்துக்கிட்ட ஸ்விம்மிங்னு சொல்லுங்க, ஸ்விம்மிங் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்விம்மிங் போலாமா? ஸ்விம்மிங் இல்ல. நீங்க எப்படி சொல்வீங்க? ஸ்விம்மிங் சொல்வீங்களா இல்ல ஸ்விம்மிங் சொல்வீங்களா? ஸ்விம்மிங்கா இல்ல ஸ்விம்மிங்கா? ரைட். ஸோ நான் எப்போவுமே ஸ்விம்மிங் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்விம்மிங் சொல்வீங்க அப்படின்னா கை தூக்கிடுங்க. நான் ஸ்விம்மிங் தான் சார் சொல்லுவேன் அப்படின்னு. சரியா? சரி. நவ் லிம்ஸ், 4 லிம்ஸ், ஷார்ட், 4 டிஜிட்ஸ் அண்ட் வெப்ட். அதே மாதிரி ஹைண்ட் லிம்ஸ் லாங், 5 டிஜிட்ஸ் அண்ட் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ரைட். நவ் பாயிண்ட் ஹியர் இஸ் என்னது? நம்மளோட லெக்ஸ். 4 லிம்ஸ்ல என்ன இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் கிட்ட என்ன இருக்கும்? ஒரு பேட் மாதிரி இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? ஒரு பேட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் காப்புலேட்டரி பேட். காப்புலேட்டரி பேட் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த காப்புலேட்டரி பேட் எதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா டு ப்ரிவெண்ட் ஸ்லிப்பிங் அவுட் டியூரிங் காப்புலேஷன் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். மை டீச்சிங் இஸ் சூப்பர். ஓ, தேங்க்யூ ஸோ மச் கண்ணா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
ஓகே. டு பிரிவென்ட் ஸ்லிப்பிங் அவுட் டியூரிங் காப்புலேஷன். காப்புலேஷன் வந்து காப்புலேஷன் பண்ணும்போது அது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன இருக்கும்? மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஃபீமேல் ஃப்ராக் இருக்கும், மேலே மேல் ஃப்ராக் இருக்கும். இந்த கழுத்துக்கு கீழே கொண்டு போய் 2 கை இப்படி வச்சுக்கோ. அந்த மேல் வந்து மேலேருந்து, ஃபீமேல் நான் தான் ஃபீமேல் அப்படின்னா மேலேருந்து மேலோட கால் வரும். இந்த இடத்த வந்து லாக் பண்ணிடும். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் கிட்ட என்ன இருக்கும்? காப்புலேட்டரி பேட் இருக்கும். அது grip பிடிச்சிக்கும். எஸ், அது gripக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ தட் காப்புலேஷன் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துடக்கூடாது. பாடி ஸ்லிப்பரி தானே. ஸோ ஸ்லிப்பரி பாடி அப்படிங்கிறனால ஸ்லிப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஹோல்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். gripக்காக. ஓகே, gripக்காக வச்சிருக்கோம். ரைட்? எஸ். கரெக்டா? கரெக்டா? ரைட்? சரி. ஸோ திஸ் இஸ் மார்ஃபாலஜி. இனிமேல் தான் நம்ம அனாட்டமிக்குள்ளே அனாட்டமி இல்லை, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் நம்மளோட அனாட்டமிக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே, ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். anatomy of frog. anatomy of frog. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆல் ரைட். எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம். நவ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும், மவுத்துலேருந்து இதில் குளோயக்கான்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனஸ் இருக்காது. ஸோ மவுத்தில் இருந்து குளோயக்கா வரைக்கும் இருக்கும். மவுத்துலேருந்து எங்கே போகும்? ஃபேரிங்ஸ். மவுத்துலேருந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்லேருந்து எங்கே போகும்? ஈசோஃபேகஸ். ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து எங்கே போகும்? ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ். மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து எங்கே போகும்? ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டமக். ஸ்டமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன இருக்கு? டியோடனம், ஜெஜினம், இலியம். ஸோ இது நான் என்னோடது, நம்ம ஹியூமன்ஸோடது நான் வரைகிறேன். ஹியூமன்ஸோடது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ராக்ல எது வித்தியாசமாக இருக்கோ அந்த வித்தியாசத்தை மட்டும் நம்ம படிச்சுட்டா நம்மளுக்கு ஃப்ராகுக்கும் ஹியூமனுக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. சரியா? சரி. ஸ்மால் இன்டெஸ்டைன். இலியம்க்கு அப்புறம் என்னது? நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைன். சரி, லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்குது? லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு சீக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கோலன் இருக்குது. இப்போ நம்ம கோலனில் பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? அசெண்டிங் கோலன் இருக்குது. அசெண்டிங் கொலோன், டிசெண்டிங், அசெண்டிங், அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், sigmoid colon. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? ஆஃப்டர் sigmoid colon, ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபர்ஸ்ட் சீக்கமுக்கு போகும், அதுக்கப்புறம் காலனுக்கு போகும், அதுக்கப்புறம் அசெண்டிங் காலன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங், சிக்மாய்டுக்கு அப்புறம் வேற எங்கே போகும்? சிக்மாய்டுக்கு அப்புறம் ரெக்டம் அண்ட் ஆனஸ். இங்கே எங்கே போகும்? குளோய்க்கா போகும். குளோய்க்கா. குட் ஈவினிங் ஷாயிதா, வெரி குட் ஈவினிங் சார். ஃபிசிக்ஸ்க்கு எல்லா சாப்டர்ஸ்க்கும் என்சிஆர்டி ரீட் பண்ணணுமா சார்? கண்டிப்பாக என்சிஆர்டி படிக்கணும் கண்ணா. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதில் என்சிஆர்டியிலிருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. என்சிஆர்டியிலிருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம என்சிஆர்டி படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை.
ஓகே கிளியர். ஸோ இந்த இடத்துல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் சார் இருக்கார்ல, சொல்லுங்க என்சிஆர்டி எடுக்க சொல்லுங்க, இதெல்லாம் என்ன இருக்கு, அதுக்கு தானே இருக்காரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே இருக்காரு பிசிக்ஸ் சார். அப்புறம் என்ன, எடுக்க சொல்லுங்க என்சிஆர்டியும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார். சரியா, என்சிஆர்டியோ ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுவார், அதில் என்ன பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன வரணும், உங்களுக்கு மார்க் வரணும், நீங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் வரணும், அதுதான் முக்கியம். இங்கே என்சிஆர்டி படிக்கிறது, அவுட் ஆஃப் என்சிஆர்டி படிக்கிறது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்ன உங்களுக்கு தேவையோ அதுதான் முக்கியம். இங்கே அதுதான் நம்ம பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்காக தான் டீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, டீச்சர்ஸ்க்காக நீங்கள் கிடையாது, உங்களுக்காக தான் டீச்சர்ஸ். ஸோ வைஸ் வர்ஸா ஆக்சுவலி இல்லையா, வைஸ் வர்ஸா. ஓகே, ஸோ டைரக்டாக குளோய்க்காக்கு போகாது, ரெக்டம் இதுலேயும் இருக்கு. ரெக்டம்ல இருந்து நம்ம குளோய்க்கா. ஸோ குளோய்க்கா இஸ் த ஃபைனல் ஒன் அண்ட் மவுத் இஸ் த ஸ்டார்டிங் ஒன். சரியா, சரி. நவ் இப்போ இதுதான் அலிமெண்ட்ரி கனால். இது என்னது, திஸ் இஸ் அலிமெண்ட்ரி கனால். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் யோர் அலிமெண்ட்ரி கனால். அலிமெண்ட்ரி கனால் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேரு அலிமெண்ட்ரி கனால் ஒரு டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகே, இது என்னது, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆர் அலிமெண்ட்ரி கனால். ஓகே, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆர் அலிமெண்ட்ரி கனால். இதுல வெறும் இங்க மட்டும் நடக்க போறது கிடையாது. இதுல இது என்ன இருக்கும் அப்படின்னா என்சைம் செக்ரீஷன் நடக்கும். அப்போ இது கூட நம்ம 2 எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் படிக்கணும். அது நம்மளோட லிவர் கூட சேர்ந்திருக்கும் கால் பிளாடர், லிவர் கூட சேர்ந்திருக்கும் கால் பிளாடர் அண்ட் ரெண்டாவது பேங்க்ரியாஸ். ரெண்டாவது என்னது, ரெண்டாவது பேங்க்ரியாஸ். இந்த 2 ஆர்கனை பத்தியும் நம்ம படிக்கணும். 2 ஆர்கன் பத்தியும் என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். ஓகே, கால் பிளேடர் அது கூட அசோசியேட் ஆயிருக்கும், லிவர் கூட அசோசியேட் ஆயிருக்கும் அண்ட் நம்ம பேங்க்ரியாஸ் பத்தியும் நம்ம படிக்கணும். சரியா, பேங்க்ரியாஸ் கூடயும் அதை பத்தியும் படிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இது கார்னிவோர்ஸ், ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ ஃப்ராகோட அனாட்டமி, ஃப்ராக்ல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தா இது வந்து ஃபீடிங் ஹேபிட் என்னது, ஃப்ராகோட ஃபீடிங் ஹேபிட் என்னது, ஃப்ராகோட ஃபீடிங் ஹேபிட் இஸ் கார்னிவோர்ஸ். இதோட நாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகே, நாக்கு என்ன இருக்கும், நீளமாக இருக்கும். நாக்கு நீட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டுரும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இது ஷோ பண்ணும். ஓகே, என்னது, டங் வந்து நீட்டிட்டு வெளியே நீளமாக நீட்டிட்டு கேட்ச் பண்ணி அதை வந்து சுருட்டுரும். பள்ளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ராக்லியும் நாக்கு வந்து நீட்டிட்டு உள்ளே வந்துடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கிட்ட. ஸோ இது என்னது, ஜென்ரலி கார்னிவோர்ஸ். ஸோ கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறனால இதுகிட்ட இன்டெஸ்டைன் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இந்த மாதிரி ஜிஜினம் இலியம் அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு ஹைலி காயில்டு இருக்கும். இங்கே அப்படிலாம் ஹைலி காயில்டுலாம் கிடையாது. பட் யா இதுக்கிட்டையும் இருக்குது, பட் ஹைலி காயில்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த கார்னிவோர், இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் மவுத்துக்கு வரும். மவுத்துக்கு வந்தோடனே அது என்ன ஆகும், ஃபேரிங்ஸுக்கு என்டர் ஆகும். நெக்ஸ்ட் எங்க போகும், நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸுக்கு போகும். ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது அ ஸ்மால் ஸ்பேஸ், வாய்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தான் ஃபேரிங்ஸ். அதுக்கப்புறம் தான் ஈசோஃபேகஸ் ஸ்டார்ட் ஆகும். மவுத்துக்கும் இந்த பக்கல் கேவிட்டிக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் இடையில இருக்கிற இந்த ஸ்பேஸ், ஆல்ரைட், அதுதான் என்னது ஃபேரிங்ஸ். நம்ம முன்னாடி இருந்து இப்படி பார்த்தா சொல்ல முடியாது ஃபேரிங்ஸ், இதுதான் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே த்ரோட் இருக்கு, இங்கே லாரிங்ஸ் வந்துடும். ஸோ இது ஃபேரிங்ஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி நம்ம இப்போ கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஹாலோ ஸ்பேஸ் இங்கே டெவலப் ஆகும். ஹாலோ ஸ்பேஸ் இங்கே இருக்கும், அதுதான் என்னது, ஒரு எம்டி ஹாலோ ஸ்பேஸ் இங்கே இருக்கும், அதுதான் நம்மளோட ஃபேரிங்ஸ். சரியா, அதுதான் என்னது, நம்மளோட ஃபேரிங்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ ஃபேரிங்ஸ் போகும். ஃபேரிங்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும், ஈசோஃபேகஸுக்கு போகும். ஈசோஃபேகஸ்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும், ஈசோஃபேகஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டமக்குக்கு போகும். ஸ்டமக், ஆல்ரைட். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட சலைவரி கிளான்ஸ், அதே மாதிரி நம்ம பாடியில் என்ன ஆகும், சலைவா செக்ரேட் ஆகும். மவுத்தில் இது இருக்குது. அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே போகுது, ஸ்டமக்குக்கு போகுது. ஸ்டமக்கில் இதுகிட்ட என்ன ஆகும், ஸ்டமக்கில் இதோட கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஸ்டமக்கில் என்ன ஆகும், ஸ்டமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும். ஸ்டமக்கில் என்ன இருக்கும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன பண்ணும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேஸ்ட்ரிக் ஜூஸ் டைஜஷன் பண்ணும். ஓகே, ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் இது போகும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த இடத்துல நம்ம லிவர்,
ஃபர்ஸ்ட் நம்ம லிவர் என்ன பண்ணுது? லிவர், லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட லிவர். இதுதான் லிவர் அப்படின்னா இந்த லிவர்ல என்ன இருக்கும்? லிவர்ல ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் இருக்கும். எனிவேஸ் ஃபர்காட் அபவுட் தட். இதுதான் லிவர் அப்படின்னா லிவர் கூட என்ன இருக்கும்? கால் பிளேடர் இருக்கும். கால் பிளேடர் பிரசன்ட் ஆயிருக்கும். லிவர் கூட என்ன இருக்கும்? கால் பிளேடர் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன இருக்கும்? லிவர் கூட கால் பிளேடர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கால் பிளேடர் கூட என்ன இருக்கும்? இந்த கால் பிளேடர் கூட இன்னொரு டியூப் அட்டாச் ஆயிருக்கும். ஆல்ரைட், அது என்ன பண்ணும்? அந்த டியூபை கீழே கொண்டு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் கால் பிளேடர். இது என்னது? நம்மளோட கால் பிளேடர். இந்த கால் பிளேடர்ல தான் என்ன ஆகும்? பைல் ஸ்டோர் ஆகும். இதுல என்ன ஸ்டோர் ஆகும்? பைல் ஸ்டோர் ஆகும். இந்த கால் பிளேடர்ல என்ன ஸ்டோர் ஆகும்? இந்த கால் பிளேடர்ல பைல் ஸ்டோர் ஆகும். இதுதான் நம்மளோட லிவர். லிவர்ல பைல் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? பைல் அப்படிங்கிற ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகும். பைல் அப்படிங்கிற ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் ஆகும். எங்க? லிவர்ல. இப்போ பைல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. நம்ம பிளட் பாடி இருக்கா? பாடியில பிளட் இருக்கா? ஸோ பிளட் என்ன பண்ணுது? பிளட் வந்து பிளட் வந்து பிரேக் ஆகுது இல்லையா? பிளட் வந்து பிரேக் ஆகுது. பிளட் பிரேக் ஆன உடனே ஓகே, பிளட் பிரேக் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட் பிரேக் ஆன உடனே ஹீமோக்ளோபின் பிரிஞ்சிரும். ஆர்பிசி உடையும். ஆர்பிசி உடஞ்சோடனே ஹீமோக்ளோபின் உடஞ்சிரும். ஹீமோக்ளோபின் உடஞ்சோடனே என்ன ஆகும்? ஹீமோக்ளோபின் உடஞ்ச உடனே அந்த ஹீமோக்ளோபின் லிவருக்கு போகும். லிவரோட வேலை என்ன? லிவரோட வேலை டீடாக்சிஃபிகேஷன். இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிருக்கிறது, இதை உடைக்கிறது, டைஜஸ்ட் பண்ணி அனுப்புறது, எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, அதுதான் இதோட வேலை. ஸோ லிவர் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஸ்மால் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் ஒன்லி. ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணுது? டீடாக்சிஃபை பண்ணி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட பார்ட், ஸ்மால் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட பார்ட் நம்ம லிவர். எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்கன் தான். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட ஒரு பார்ட் தான். ஓகே, இது ஏன்னா இது வந்து டைரெக்டாக நம்ம கிட்னி தான் எக்ஸ்க்ரீஷன் பண்ணுது. பட் இருந்தாலும் நம்ம சாலிட் வேஸ்ட்களெல்லாம் நம்ம வந்துட்டு வெளியே வருதுல, அது நம்ம அந்த பிரேக் டவுன் எல்லாமே இதுதான் பண்ணுது. லிவர் தான் பிரேக் டவுன் பண்ணி அந்த ஹீமோக்ளோபின்லாம் உடைச்சு அதை வெளியே அனுப்புது. டீடாக்சிஃபிகேஷன்லாம் நம்ம லிவர் தான் பண்ணுது. ஸோ அந்த லிவர் என்ன பண்ணும்? லிவர் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், அனுப்பிச்சுடும். எங்கே அனுப்பிச்சுடும்? அந்த லிவர் ஹீமோக்ளோபின் பிரேக் பண்ணி பைல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, பைல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லிவர் ஹெப்படோசைட்ஸ், லிவரில் என்ன இருக்கும்? லிவரில் ஹெப்படோசைட்ஸ் இருக்கும். லிவரில் என்ன இருக்கும்? லிவரில் ஹெப்படோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லிவரில் இருக்கிற ஹெப்படோசைட்ஸ் அந்த ஹெப்படோசைட்ஸ் என்ன பண்ணும்? they will produce bile. they will produce what? they will produce bile. and அந்த bile இந்த டியூப் வழியா அந்த bile இந்த டியூப் வழியா என்ன வரும்? இங்க வந்து இந்த கால் பிளேடர்ல ஸ்டோர் ஆகும். என்ன ஆகும்? இந்த கால் பிளேடர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த கால் பிளேடர்ல வந்து ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தேவைப்படும் போது இந்த காமன் பைல் டக்ட் வழியா, வாட் இஸ் திஸ் கால்ட்? திஸ் இஸ் காமன் பைல் டக்ட். ஸோ இந்த காமன் பைல் டக்ட் வழியா எங்க ரிலீஸ் ஆகும்? நம்ம பேங்க்ரியாட்டிக் டக்ட் கிட்ட ரிலீஸ் ஆகும். எங்க? பேங்க்ரியா. ஸோ மெயின்லி என்னது? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ரிலீஸ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் அங்க ரிலீஸ் ஆகும். ஏன்னா அங்கதான் என்ன நடக்கணும்? டைஜஷன் நடக்கணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் பைல்? த ரோல் ஆஃப் திஸ் பைலோட ரோல் என்ன? பைலோட ரோல் லார்ஜ் ஃபேட் மாலிக்யூலை என்ன பண்ணும்? இத ஸ்மால் ஃபேட்ஸா கன்வெர்ட் பண்ணிரும். ஸ்மார்ட் ஃபேட் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்னது? எமல்சிஃபிகேஷன். இந்த பைல் என்ன பண்ணும்? அப்போ எமல்சிஃபிகேஷன் பண்ணும். emulsification. இந்த bile என்ன பண்ணும்? Bile will do emulsification action. Bile will do what? Emulsification action. So emulsification பண்ணும். So fat வந்து பெரிய fat small fat convert பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்ம pancreas. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம pancreas. இந்த இடத்துல pancreas இருக்கு. எங்க இருக்கு? Let's say இந்த இடத்துல நம்ம pancreas இருக்கு. இந்த இடத்துல நம்ம pancreas இருக்கு. ஆல்ரைட், இங்க இந்த டக்ட் வருது. இந்த டக்ட் இங்க வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, டக்ட் இங்க வந்து ஜாயின் ஆகி இது ஓப்பன் ஆகுது. ஸோ
இதுக்கு பேரு pancreatic duct, இதுக்கு பேரு common bile duct, சாரி இது hepatopancreatic duct. இதுதான் என்னது டியோடனம். ஸோ இது டியோடனம்குள்ள டெபாசிட் ஆகும். பேங்க்ரியாஸ் என்ன ரிலீஸ் பண்ணும்? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸ் பண்ணும். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸ் பண்ணும். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணும்? டியோடனம். டியோடனம்ல ரிலீஸ் ஆகும். ஸோ பைல் ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இதெல்லாமே டியோடனம்ல ரிலீஸ் ஆகுது. அங்கே டியோடனம்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே மேஜர் டைஜஷன் பண்ணுது. ஹாய் ஷம்மு, ஹலோ, ஹாய். ஓகே, டியோடனம்ல ரிலீஸ் பண்ணி அங்கே மேஜர் டைஜஷன் பண்ணுது. குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஆல்ரைட், ஸோ மேஜர் டைஜஷன் பண்ணுது. மேஜர் டைஜஷன் பண்ணுது எங்கே? நம்ம டியோடனம்ல. ஸோ டியோடனம்ல மேஜர் டைஜஷன் நடக்குது. கிளியர்? புரிஞ்சிருச்சா? சரி. ஸோ இந்த டைஜஷன் என்னென்ன டைஜஷன் நடக்கும்? இங்கே ஃபேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன், ஆல்ரைட், ஃபேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் டைஜஷன், இது எல்லா விதமான டைஜஷனுமே நடக்கும். இது எதுக்கு டைஜஷன் பண்ணுறது? இங்கே கார்போஹைட்ரேட் சுகராக கன்வெர்ட் ஆகும், சிம்பிள் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டைஜஷன் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இன்டு சிம்பிள் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ். இங்கே நம்ம அதெல்லாம் பற்றி படிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இது ஃப்ராகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி படிக்கிறோம். அதனால் இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது எல்லாமே டைஜஸ்ட் ஆகுது. ஆஃப்டர் டைஜஷன் இது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்தே என்ன ஆகும்? அப்சார்ப்ஷனும் நடந்துரும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சார்ப்ஷன் நடந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால், இதுதான் நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட இந்த வால்ஸில் என்ன இருக்கும்? இப்போ இதுதான் வால் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கும்? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் விலஸ். இதுக்கு பேர் என்ன? விலஸ். இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் விலஸ். இந்த மாதிரி நிறைய விலஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய விலஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரைட், நிறைய விலஸ் ரெண்டு சைட்லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுக்காக இந்த விலஸ் எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? அப்சார்ப்ஷனுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்சார்ப்ஷன். இந்த விலஸை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த விலஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, இந்த விலஸ் மேலே எப்படி இருக்கும்? இதில் இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் மேலே ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹேர்ஸ். இதுக்கு பேர் மைக்ரோவிலை. இதுக்கு பேர் என்ன? செல்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே செல்ஸ் அண்ட் இதுக்கு மேலே மைக்ரோவிலை வில் பி ப்ரெசென்ட். சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி ப்ரெசென்ட். இதுக்கு பேர் என்னது? மைக்ரோவிலை. மைக்ரோவிலை எதுக்கு? அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இடையில என்ன இருக்கும்? இடையில இருக்கும் நம்மளோட ஆர்ட்ரீஸ். சென்டரில் இருக்கும் லிம்ஃபாட்டிக் வெசல். அதை சுற்றி என்ன இருக்கும்? நம்மளோட ஆர்ட்ரீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இதில் ஆர்ட்ரீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கேபிலரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த இடத்துல லெட்ஸே நம்மளோட டைஜஷன் நடக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குது? டைஜஷன் நடந்து பிரேக் ஆயிடுச்சு. சின்ன மெட்டீரியல்ஸாக எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இங்கே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்போது இங்கே என்ன இருக்கும்? டைஜஸ்டட் அந்த மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்? இது வழியாக உள்ள என்டர் ஆயிரும். ஸோ ஆர்ட்ரீஸ், ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணிடும்? அதை அப்சார்ப் பண்ணிடும். அதே மாதிரி சென்டரில் என்ன இருக்கும்? சென்டரில் அது க்ரீன் கலரில் தெரியுதா? இது லாக்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் டக்ட். இது என்னது? ஒரு லிம்ஃபாட்டிக் டக்ட். இது எதுக்காக அப்படின்னா ஃபேட் அப்சார்ப்ஷனுக்காக. ஃபேட்னா ஃபேட்டோட டைஜஸ்டட் மெட்டீரியல் அப்சார்ப் ஆகிறதுக்காக அங்கே சென்டரில் க்ரீன் கலரில் இருக்கும். மீதி எல்லாமே இந்த குளுக்கோஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர் பிளட் வெசல்ஸ் கேரி பண்ணும். தட் இஸ் வெயின்ஸ். ஓகே, வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரீஸ் அங்கே இருக்குமா அப்சார்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது அப்சார்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டைஜஸ்டட் மெட்டீரியல் வில் கெட் அப்சார்ப்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாட் ஆர் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்? சார் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது
No. Digestive gland is different and digestive tract is different. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னா நம்மளோட எந்த ஸ்ட்ரக்சர் ஓகே எந்த நம்ம அலிமெண்ட்ரி கனால்குள்ள இருக்கிற ப்ளஸ் அதுக்கு வெளியில இருக்கிற நிறைய ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே சேர்ந்தது டைஜஸ்டிவ் கிளாண்ட். The group of tissue or the gland or the cells which secrete certain digestive juice for breakdown or for digestion அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட நிறைய டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்கு. என்னது நம்பர் 1 டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளோட லிவர், அடுத்தது பேங்க்ரியாஸ், அடுத்தது சலைவரி கிளாண்ட், அது ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான். மவுத்தில் இருக்குமா சலைவரி கிளாண்ட், மவுத்தில் என்ன இருக்கும் சலைவரி கிளாண்ட் இருக்கும். இப்போ நான் பிரியாணின்னு சொன்னாலே ஐயோ நான் காலையில் அதான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் டைஜஷன் ஆக்சுவலி I was taking digestion only today morning for Telangana. All right, I was taking digestion for Telangana. So in that case what happened, என்னாச்சு அப்படின்னா ஒருத்தங்க நான் ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்தேன். டைஜஷனுக்கு அது டைஜஷன் தான், அங்கே அப்சார்ப்ஷன் நடந்துட்டு இருந்தது. லைக் டைஜஷன் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த பாடி. மவுத்தில் டைஜஷன் எப்படி நடக்கும், ஸ்டமக்கில் இன்டெஸ்டைனில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜனில் டைஜஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அது கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்னது சலைவரி கிளாண்ட் செக்ரீஷன். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் நேற்று டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் தான் நடத்தினது. ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்டில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சலைவரி கிளாண்ட் அப்படின்னு. ஸோ கண்ணை மூடினாலே சலைவா வந்து செக்ரீட் ஆயிரும். இப்போ சாப்பாடுன்னு பேர் சொன்னாலே ரசகுல்லான்னு பேர் சொன்னாலே டைஜஸ்டிவ் சலைவரி கிளாண்ட் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து இந்த சலைவா ரிலேட்டட் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ளஸ் நிறைய இந்த மாதிரி எனக்கு பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே அதே டைமில் எனக்கு பசிக்கவும் ஆரம்பிக்குது. அதே டைமில் எனக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருது, சலைவா செக்ரீஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது அதுதான். ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னா த கிளாண்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன். நம்பர் 1 சலைவரி கிளாண்ட் இருக்கு இல்லையா. மாங்காய் மாங்காய் புரியல, சரி forget about that. ஸோ சலைவா, ஓகே சலைவா இருக்கு. ஸோ அந்த சலைவா அப்படிங்கிறது என்ன பண்ணும், சலைவாங்கிறது டைஜஸ்ட் பண்ணும். ஓகே என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்டமக்கில் ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்கும். ஸோ அங்கே என்ன ரிலீஸ் ஆகும், அங்கே நம்ம கிட்ட மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். ஸ்டமக் இருக்கு, ஸ்டமக்கில் என்ன ஆகும், நிறைய செல்ஸ் இருக்கும், சீஃப் செல்ஸ் இருக்கும், ஆக்சின்டிக் செல்ஸ் இருக்கும், ஓகே பெப்டிக் செல்ஸ் இருக்கும், ஓகே அதுக்கப்புறம் என்ன இருக்கு கார்டியாக் செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்டியாக் ரீஜனில் மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். பைலோரிக் ரீஜனில் பைலோரிக் ரீஜன்லேருந்து செக்ரீட் ஆகும். ஃபண்டஸ் ரீஜன்லேருந்து ஸ்டமக்கோட ஃபண்டஸ் ரீஜன் என்னது நம்மளோட HCl செக்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆஃப் த ஸ்டமக் செக்ரீட் நிறைய ப்ராடக்ட். சரியா, அதுவும் என்னது ஒரு டைப் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான், ஒரு கிட்டத்தட்ட டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான். அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். ஆல்ரைட், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் செக்ரீட் பண்ணும் மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட். ஓகே அது போக என்டெரோகைனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் செக்ரீட் பண்ணும். இது எல்லாமே என்னது கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அண்ட் இன்டெஸ்டினல் கிளாண்ட். அதுக்கு போக எக்ஸ்ட்ரா அலிமெண்ட்ரி கனால் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா அலிமெண்ட்ரி கனால் கிளாண்ட்ஸ் அப்படின்னா அது என்னது, அது நம்மளோட லிவர். நான் கிருத்தி மூக்குலயே குத்துவேன். என்ன சலைவா செக்ரேஷன் பண்ண வைக்கிறியா, இப்படியெல்லாம் சொல்லாத. நேத்துல இருந்து நிறைய சலைவரி கிளாண்டுக்கு வேலை கொடுத்துட்டேன் நான். சரியா, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஏசி காத்து காதலியே அடிக்குது, குளிர்து. அப்படியே குளிர்ல சளி பிடிச்சிரும் போல இருக்கு. லெட் மீ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். புரிஞ்சுதா? ஸோ என்ன ஆகும், லிவர் அப்படிங்கிறது ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான், பேங்க்ரியாஸ் ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான், இது எல்லாமே டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான். சரியா, ஸோ அதான் டைஜஸ்டிவ் கிளாண்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன், அவ்வளோதான். ஸோ இங்கிருந்து அப்சார்ப்ஷன் ஆகும். அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் எது டைஜஸ்ட் ஆகலையோ அது எங்கே போகும், அது காலனுக்கு போகும், அதுக்கப்புறம் ரெக்டமுக்கு போகும், ரெக்டமில் போயிட்டு ஒரு டெம்பரரி ஸ்டோர் ஆகும், தென் குளோய்க்கா வழியாக எக்ஸ்க்ரீட் ஆயிரும். இதுதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல முடியாது, இது போதும் நம்மளுக்கு. புரிஞ்சிருச்சு தானே? புரிஞ்சா தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும் ப்ளீஸ். தம்ஸ் அப் கொடுங்க, கை வலிக்குது காலையிலேருந்து எழுதி. தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம்.
இந்த மாதிரி காலையிலேருந்து டைஜஷன் பற்றி பேசி சாப்பாடை பற்றி பேசி நேற்றுலேருந்து காலையில் இங்கே ஸ்டுடியோக்கு வந்த உடனே பூரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசியோட காலையில் 8 மணிக்கு வந்தேன் சாப்பிடாம வீட்டிலேருந்து. இங்கே வந்தால் பூரி ஸ்மெல் அடிக்குது. ஓகே, பூரி ஸ்மெல் அடிக்குது. பட் என்ன பண்ணும், 8 மணிக்கு இடியேட்டி ரெக்கார்டிங் போகணும், சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ பூரி ஸ்மெல் வச்சுக்கிட்டே சலைவா செக்ரேஷன் வச்சுக்கிட்டே நான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிளாஸ் எடுத்தேன். அதை முடிச்சு எப்படியோ ஒரு 12:30 மணிக்கு வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு என்னது பராட்டா வித் பனீர், மட்டர் பனீர் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு தூங்கிட்டேன். என்னால் எந்திரிக்கவே முடியல, தட் மச் டயர்டு. அப்புறம் அதுக்குள்ளே அலாரம் வந்து கத்த ஆரம்பிச்சிச்சு, கொய்யான்னு காதலியே. 4:15 அவசரமாக அதுக்கப்புறம் ஓடி வந்தேன் கிளாஸ் எடுக்கணும்னு. சரி சலோ, ஆல் ரைட். நெக்ஸ்ட், இட்ஸ் நாட் சம்மரி, சம்மரி கிடையாது. அடுத்து என்னது, அடுத்து நம்ம படிக்க போகிறது ரெஸ்பிரேஷன். அடுத்து என்னது, டக்குன்னு போயிடலாம் அப்படியாது, அதுக்கப்புறம் டைம் எடுக்காது. ஓகே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா, ரெஸ்பிரேஷன் இங்கே என்ன இருக்கும், லங்ஸ் இருக்குமா? ஆப்வியஸ்லி ரெஸ்பிரேஷன் பை நம்பர் 1 லங்ஸ், நம்பர் 2 ஸ்கின், நம்பர் 3 கில்ஸ். ஸோ டேட்போல் என்ன பண்ணும், டேட்போல் பை கில்ஸ். ஆல்ரைட், அடல்ட் என்ன பண்ணும், அடல்ட் பை ஸ்கின் அண்ட் பை லங்ஸ். ஸோ மாய்ஸ்ட் ரீஜனில் இருந்தால் அது ஸ்கின், அண்ட் அதே வந்து என்னது, அது ட்ரை ரீஜனில் இருந்தால் டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அது வந்து லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். சரி, ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஆல்ரைட், கிளியர். ஸ்கின் வந்து மாய்ஸ்டாக இருக்கும், ஸ்கின் வந்து என்ன இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும். மாய்ஸ்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஆக்சிஜன், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி என்ன ஆகும், உள்ள ஆக்சிஜன் ஸ்கின்னுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆயிரும். ஸோ கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஆல்ரைட், கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், பல்மனரி ரெஸ்பிரேஷன் ஆர் ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ். டேட்போல் தண்ணியில் இருக்கும், அதனால அந்த கண்டிஷனில் என்ன பண்ணும், அது கில்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணும். they do respiration by gills. ஸோ ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ் நடக்கும், கில்ஸ் மூலிமா ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, கில்ஸ் மூலிமா என்ன நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும். வேற என்ன இருக்குது ரெஸ்பிரேஷனுக்கு, இங்கே என்ன கொடுத்துருக்கு ஃப்ராக்ல. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கே லங்ஸ் இருக்குமா? எஸ், paired elongated pinkish color. அப்படின்னா என்னது, பிங்கிஷ் கலர் அப்படின்னா பிங்கி வந்துடுவாங்க. பிங்கி யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? பிங்கி யார் இங்கே நிக்நேம் பிங்கி? நம்ம கிருத்தியோட நிக்நேம் பிங்கி வச்சுக்கலாமா? பிங்கி. ஸோ பிங்கிஷ் கலர், கிருத்திஷ் கலர், பிங்கிஷ் கலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்மளோட லங்ஸ் இங்கே. சரியா, பிங்கிஷ் கலர் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரைட், சரி. ஆல்ரைட், ஓகே. நவ் லங்ஸ் வந்து நார்மலாக எல்லா டைம் பண்ணும். ஜென்ரலி ஹைபர்னேஷன் அண்ட் ஆஸ்டிவேஷன் பண்ணும்போது தான் என்ன பண்ணும், அது ஸ்கின் வழியாக பண்ணும், கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். தண்ணியில் இருந்தால் அது கில்ஸ். ஸோ டேட்போல் எல்லாமே கில்ஸ் தான் ரெஸ்பயர் பண்ணும், கில்ஸ் வழியாக தான் ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ அவ்வளோதான் ரெஸ்பிரேஷன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ரெஸ்பிரேஷன் வில் ஸ்டடி இன் டீட்டெயில் அபவுட் ரெஸ்பிரேஷன் இன் த பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டர் மேபி ஆன் மண்டே. ஆல்ரைட், ஸோ எஸ், எல்லாத்துமே சிலபஸ் ஷெட்யூல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால வெட்னஸ்டே தேர்ஸ்டே தான் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னது முன்னாடியே நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். ரக்ஷனா சார், 12th ஜுவாலஜி லெசன் 1 நடத்துவீங்களா ஃபார் ஸ்டேட் போர்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்? எஸ், கண்டிப்பாக நடத்துவோம். கண்டிப்பாக நான் கிளாஸ் நான் எடுக்க மாட்டேன். நான் எடுப்பேன். நான் ஜுவாலஜியா? எஸ், நான் தான் எடுப்பேன். எஸ், ரைட், கண்டிப்பாக நான் நடத்துவேன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சதுக்கப்புறம் அதுதான். ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ஸோ டு நாட் வரி. நான் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் நீட்ல டெலீட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை எடுக்கல. ஐ தாட் அது வந்து பாட்னி ஒருத்தர் தெரியாமல் கொடுத்துட்டாங்க போல இருக்குது, நான் தப்பான சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் கிடையாது, ஸ்டேட் போர்ட் 12th ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் கொடுத்துருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக நடத்துவேன். டு நாட் வரி அபவுட் தட். ஓகே, 2025 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி கேட்பாங்க, ஏன் கேட்க மாட்டாங்க? ரைட், ஓகே, சரி. ஆல்ரைட்,
சலோ ஸோ ரெஸ்பிரேஷன் முடிஞ்சது. நம்ம அடுத்தது சர்க்குலேஷன். அடுத்து என்னது? சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் இங்க என்ன இருக்கு? 3 chambered heart. 3 chambered heart. இங்க 3 chambered heart இருக்கு. அப்படின்னா 2 auricles and 1 ventricle. 2 auricles and 1 ventricles. 2 auricles இருக்கு and 1 ventricles இருக்கு. Right. 2 auricles and 1 ventricles. So centerல heart இருக்கு. Alright, heart இருக்கு. Okay, heartல இருந்து கிட்னிக்கு போகுது. Okay, கிட்னில இருந்து குளோய்க்காக்கு போகுது. சரி. Okay. Narpavi Kalidasan. Good evening, Kanna. Good evening. Good evening. Very good evening. Good evening. Good evening. All right. So, circulation. So, circulation அப்படின்னு பார்த்தா body vascular system, blood vascular system. So, okay, blood vascular system. இதில் என்ன இருக்கும்? இதில் வந்து heart present ஆயிருக்குமா? Yes, heart present ஆயிருக்கும். 3 chambered heart present ஆயிருக்கும். இதில் blood vessels present ஆயிருக்குமா? Yes, blood vesselsum present ஆயிருக்கும். இதில் என்ன இருக்கும்? blood vessels present ஆயிருக்கும். Okay, blood vessels இங்கே present ஆயிருக்கும். blood vesselsல என்ன இருக்கும்? arteries இருக்கும். arteries, veins, capillaries இது எல்லாமே present ஆயிருக்கும். அது கூட இது lymphatic vesselum இதில் present ஆயிருக்கும். என்ன present ஆயிருக்கும்? lymphatic vesselsum present ஆயிருக்கும். lymphatic vesselsum present ஆயிருக்கும். All right. lymphatic vessels. All right. சேம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன் பண்ணும். ஏன்னா 3 chambered heart இருக்கிறனால இட்ஸ் லைக் 2 auricle இருக்கும். ஓகே, 2 auricle இங்கே இருக்குது. அண்ட் தென் ventricles we will have. வென்ட்ரிக்கல் இருக்கும் அண்ட் 2 auricle இருக்கும். ஸோ இந்த 2 auricle இருந்தால் டீஆக்சிஜனேட்டட் blood வரும். அதுக்கப்புறம் தென் வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் இங்கிருந்து லங்ஸுக்கு போகும் பியூரிஃபிகேஷனுக்காக. பியூரிஃபை ஆகிட்டு அங்கிருந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வரும். அங்கிருந்து மறுபடியும் வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும். தென் இங்கிருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இதுதான் இங்கே நடக்கும். இதில் வந்து வேற மேஜர் எதுவுமே கிடையாது. ஒரு பாயிண்ட் இருக்கு, சைனஸ் வெனோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சைனஸ் ஆர்டரியோசஸ் அண்ட் சைனஸ் வெனோசஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் நான் என்ன அப்படிங்கிறது சொல்றேன். ஓகே, ஹார்ட் என்னது? ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். இங்க பெரிகார்டியம் இருக்கா? எஸ். இப்போ எப்பவுமே ஹார்ட் இருக்கு அப்படின்னா ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பெரிகார்டியம். ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கிற ஹார்ட் கவருக்கு பேர் என்ன? ஹார்ட் கவருக்கு பேரு பெரிகார்டியம். பெரிகார்டியம் ஹார்ட்டோட கவர். ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு பேர் என்ன? ஹார்ட்டோட மசில்ஸ் இங்க கார்டியாக் மசில். ஹார்ட்டோட மசில் இங்க கார்டியாக் மசில்ஸ். இங்க என்ன இருக்கும்? இங்கே வந்துட்டு ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இங்கேயும் நடக்கும். இங்கேயும் என்ன இருக்கும்? ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகே, ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, வேற இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில்? ஒரு தாட்டி ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். The vascular system of frog is well developed closed type of circulatory system. Frogs have a lymphatic system also. The blood vascular system involves heart, blood vessels and blood. The lymphatic system consists of lymph channels and lymph nodes. Heart is a muscular structure situated in the upper part of the body cavity. It has 3 chambers, 2 atria and 1 ventricle, and it is covered by a membrane called pericardium. A triangular structure called sinus venosus joins the right atrium. It receives blood through the major veins called vena cava. The ventricle opens into a sac-like conus arteriosus on the ventral side of the heart. The blood from the heart carried to all part of the body by the arterial system. The veins collect blood from the different part of the body to the heart and form the venous system. ஓகே, ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன் பிட்வீன் லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் as well as கிட்னி இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னது? நம்மளோட சைனஸ் வெனோசஸ் அண்ட் ரெண்டாவது கோனஸ் ஆர்டெரியோசஸ்.
okay, sinus venosus and conus arteriosus. Sinus venosus and conus arteriosus. இப்போ sinus venosus அப்படிங்கிறது எது கூட அட்டாச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இங்க கொஸ்டின் கேட்கும்போது அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, sinus venosus எங்க இருக்கும்? இட்ஸ் a structure, it's a triangular structure. Okay, sinus venosus joins the right atrium. Sinus venosus is a triangular structure, triangular structure எது கூட joins right atrium, joins right atrium. Okay, triangular structure joins sinus venosus. Yes, sinus தான் எழுதியிருக்கேன். sinus தான் இது, sinus venosus. Yeah, right. Sinus venosus, இது என்னது? Sinus venosus joins the right atrium. இது என்ன பண்ணும்? Sinus venosus என்ன பண்ணும்? Sinus venosus receives blood from vena cava. Vena cava na deoxygenated blood, obviously. Venosus அப்படிங்கறனால deoxygenated blood, vena cava. சரியா? அதுக்கப்புறம் arteriosus இருக்கு. Arteriosus அப்படின்னா என்னது? Arteriosus அப்படிங்கிறது pure blood, oxygenated blood. கரெக்டா? So இங்க என்ன இருக்கு? Ventral sides. Conus arteriosus on the ventral side. All right, என்ன இருக்கும்? நம்மளோட ventral side of the heart, the ventricle opens into the sac like conus arteriosus on the ventral side of the heart. Okay, ventricles. So ventricles எங்க open ஆகும்? Conus arteriosusல open ஆகும். So ventricles opens into conus arteriosus and then it is supplied to the throughout the body. All right, arteriesல இருந்து என்ன ஆகும்? இந்த conus arteriosus அதுக்கப்புறம் இங்க இருந்து throughout the body blood supply ஆகும். So systemic circulation. இன்னொன்னு இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. என்னது? ஒன்னு பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் இன்னொன்னு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் ரெண்டாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். So 2 type of circulation இங்க நடந்துட்டு இருக்கு. 2 type of circulation இங்க நடந்துட்டு இருக்கு, pulmonary and systemic. So இது ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருந்து questions கேட்பாங்க. சைனஸ் வெனோசஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர், ரைட் அட்ரியம் கூட சேரும். அப்படின்னா ரைட் அட்ரியம் கூட ஏன் சேருது? ரைட் அட்ரியம்ல என்ன வரும்? டீஆக்சினேட்டட் பிளட் வரும். சரியா? அதனால அது கூட ஜாயின் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இதுல கோனஸ் ஆர்டரியோசஸ் எது கூட ஜாயின் ஆயிருக்கு? வென்ட்ரிகல்ஸ் கூட ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, ஆர்டரியோசஸ் பியூர் பிளட், ஓகே, ஆக்சினேட்டட் பிளட், அது த்ரூ அவுட் த பாடி சப்ளை ஆகணும், அதுக்காக அது கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? லாஜிக் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? வெனோசஸ் அப்படின்னா என்னது? டிஆக்சினேட்டட் பிளட். அப்படின்னா இது எது கூட கனெக்ட் ஆயிருக்கணும்? ஆப்வியஸ்லி ரைட் அட்ரியம் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஆர்டரியோசஸ் இங்க இருக்கு. ஆர்டரியோசஸ், ஆர்டரி, ஆக்சினேட்டட் பிளட் அப்படின்னா இது வென்ட்ரிகல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தா தான் இங்க இருந்து ஃபுல் பாடிக்கு சப்ளை ஆகும். ஏன்னா வென்ட்ரிகல்ஸோட பம்பிங்ல இருந்தானே ஃபுல் பாடிக்கு சப்ளை ஆகுது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு, அவ்வளோதான். இந்த பேசிக் லாஜிக் தான். கிளியர்? பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியர்லி புரிஞ்சிருச்சா சர்க்குலேட்டரி சிஸ்டம்? எஸ். சரி, அப்போ நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கலாமா? எக்ஸ்கிரீட்டரி, சர்க்குலேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இதுல வேற என்ன இருக்கு? ஆர்பிசி இருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பிளட் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க பிளட் செல்ஸ் இருக்கு. பிளட் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த பிளட் செல்ஸ்ல எல்லா விதமான பிளட் செல்ஸ் இருக்கு. ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ், எல்லா விதமான பிளட் செல்ஸுமே பிரசன்ட் ஆயிருக்கு. ஆர்பிசி நம்மளோட பாடியில நியூக்ளியேட்டட், நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா இங்க நியூக்ளியேட்டட் ஆர்பிசி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இருக்கும். டபிள்யூபிசி நியூக்ளியேட்டட் தான், பிளேட்லெட் நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, பிளேட்லெட் ரொம்ப சின்னது, ஆக்சுவலி அதில் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆர்பிசி, நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்கே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ஆர்பிசியில். ஸோ நியூக்ளியேட்டட் ஆர்பிசி, நம்ம ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது. அது ஒரு பிக் டிஃப்ரென்ஸ். இங்கே லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இருக்கும், லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும் அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கும். ஸோ லிம்ஃப் அதில் சர்க்குலேட் ஆகும். ஸோ அதுதான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்மளோட வாஸ்குலர் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். சரியா? கிளியர்?
ஆல் ரைட். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்னங்க போலாம்? அடுத்தது நம்ம போலாம் எங்க? நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் சரி. Let's talk about excretory system. Let's talk about what? Let's talk about excretory system. Excretory system. So excretory system அப்படின்னு பார்த்தா excretory system அப்படின்னு பார்த்தா நம்மளோட kidney, a pair of kidney is present. A pair of kidney is present. A pair of kidney is present. For excretion, kidney opens into cloaca. Kidney opens into cloaca. Kidney opens into cloaca. இங்கனது யூரியோடெலிக் ஆர்கானிசம். எது? அடல்ட் ஃப்ராக். அடல்ட் ஃப்ராக் என்னது? யூரியோடெலிக். அதுவே நம்ம டேட்போல் என்னது? அமோனோடெலிக். எது? டேட்போல். அப்படின்னா இங்கே எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் என்னது? Excretory product is urea. Excretory product is what? Urea. Urea is the excretory product. All right. Questions இங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இங்க எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ கிட்னிலேருந்து யூரேட்டர்லேருந்து cloaca and urinary bladder. ஸோ urinary bladder and ureter ரெண்டுமே. ஸோ இட்ஸ் லைக் urinary bladder எங்கே ஓப்பன் ஆகும்? cloacaல ஓப்பன் ஆகும். ஓகே, கடவுளே. இங்க என்ன இருக்கும்? இங்க ஆப்வியஸ்லி நம்மளோட கிட்னி இருக்கும். கிட்னிக்கு அப்புறம் என்ன இருக்கும்? கிட்னிக்கு அப்புறம் இதில் என்ன இருக்கும்? யூரேட்டர் இருக்கும். யூரேட்டருக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இங்கே யூரினரி பிளாடர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இங்கே க்ளோயக்கா இருக்கும். க்ளோயக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் த பாத்வே. கரெக்டாக இதுதான் நம்மளோட பாத்வேவாக இருக்கணும். அண்ட் இதுதான் நம்மளோட பேர் ஆஃப் கிட்னி, a pair of ureter. All right, pair of ureter. ஓகே, இதுதான் நம்மளோட யூரேட்டர். நாவ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் என்ன இருக்குது? யூரினரி பிளாடர், யூரேட்டர், கிட்னி இதெல்லாமே இருக்குது. நான் த பாயிண்ட் இஸ் இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னது நம்மளோட யூரியோடெலிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியாச்சு. வேற எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. கிட்னி முடிச்சாச்சு. கிட்னி வில் ஓப்பன் இன்டு வாட்? க்ளோயக்கா. ஸோ இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, ரைட். எஸ், ஃபைன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யுவர் நர்வஸ் சிஸ்டம். when we talk about nervous system, இங்கே பிரெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குமா? எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ஆல் ரைட். ஸோ இதில் எல்லாமே இதில் டெவலப் ஆகிருக்கும். ஓகே, இதில் பிரெயின் இருக்கும். ஆல் ரைட், பிரெயின் இருக்கும். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ், நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மிட் பிரெயின் இருக்கும்.
ஹைண்ட் பிரெயின், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபோர் பிரெயின் இருக்கும், மிட் பிரெயின் இருக்கும், ஹைண்ட் பிரெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரைட். அண்ட் யா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிரெயின் இருக்கும், ப்ளஸ் ஸ்பைனல் கார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சிஎன்எஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் சிஎன்எஸ்ல பிரெயின் இருக்கும், பிரெயின் கூட ஸ்பைனல் கார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிரெயின் கூட ஸ்பைனல் கார்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். இதில் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கும். கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பைனல் நர்வ்ஸ் இதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, ஹியூமன்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்குது. ஹியூமன்ஸில் இருக்கிற கிரேனியல் நர்வ்ஸோட நம்பர், ஹியூமன்ஸில் இருக்கிற கிரேனியல் நர்வ்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகே, கிரேனியல் நர்வ்ஸில் இருக்கிற நம்பரோட டிஃப்ரென்ஸ் இங்கேயும் இருக்கும். ஸோ ஹியூமனுக்கும் ஃப்ராகுக்கும் கிரேனியல் நர்வில், கிரேனியல் அதுக்கப்புறம் ஸ்பைனல் நர்வில் டிஃப்ரென்சஸ் இருக்கா? எஸ், இருக்கு. என்ன இருக்கு? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 10 கிரேனியல் நர்வ் இங்கே இருக்கும். எங்கே? ஃப்ராக் கிட்ட இருக்கும். ஃப்ராக் கிட்ட என்ன இருக்கும்? 10 கிரேனியல் நர்வ்ஸ். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 12 கிரேனியல் பேர் நர்வ்ஸ் இருக்குது. இங்கே 10 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ். 10 pairs of cranial nerves. 10 pairs of cranial nerves இங்கே present ஆயிருக்கும். ஆல்ரைட். சென்சரி ஆர்கனில் கண் இருக்கும். ஆப்வியஸ்லி இதில் என்ன இருக்கும்? பீனியல் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து தைமஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தைராய்டு கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்ன இருக்கும்? தைராய்டு கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தைமஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பீனியல் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது போக இதோட சென்சரி ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கண்ணு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட வேற என்னது? இன்னர் இயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் இவங்ககிட்ட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? சரி. அதுக்கப்புறம் வேற என்னது? வேற ஆல்ரைட். ஃப்ராக்ஸ் ஆர் ஓகே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அடுத்தது நம்மளோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். Reproductive system of frog. Reproductive system of frog. Alright. Reproductive system of frog. இதில் frog அப்படிங்கிறது, frog is a dioecious. அப்படின்னா sexes are separate. Sexes செப்பரேட்டாக இருக்கும். ஆல்ரைட். மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தனித்தனியாக இருக்கும். டெஸ்ட் பற்றி அப்டேட் வந்துருச்சா? சரி, ஓகேடா கண்ணா. சரி, நல்ல விஷயம். அடுத்தது மேல் ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் தனித்தனியாக இருக்குது. when we talk about male, a pair of testes is present. இதில் எவ்வளோ இருக்குது? a pair of testes. 2 டெஸ்டிஸ் இருக்கு. இது என்ன டெஸ்டிஸ்? இது என்ன பண்ணுது? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணும். அண்ட் அந்த ஸ்பெர்ம் என்ன ஆகும்? ஓவிடக்ட் வழியா, ஓகே, இது வந்து ஓவிடக்ட்னு சொல்லக்கூடாது நம்ம. ஆக்சுவலி இதோட மேல் டெஸ்டிஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? மேல் டெஸ்டிஸ் கிட்னிக்குள்ளே தான் இது ரிலீஸ் பண்ணும், இல்லையா? இது என்ன பண்ணும்? மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் yellowish ovoid டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். yellowish ovoid டெஸ்டிஸ் வந்துட்டு yellowish ovoid testis will be present. Yellowish ovoid testis will be present. சரி. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் கிட்னிக்கு மேலே அட்டாச் ஆயிருக்கும். இதில் வாசா. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து என்ன ஆகும்? டெஸ்டிஸ்லேருந்து ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்டிஸா? சரி. இந்த டெஸ்டிஸ்லேருந்து எங்கே போகும்? வாசா எஃபரன்சியா. வாசா எஃபரன்சியாங்கிறது டியூப்ஸ், சின்ன டியூப்ஸ் இருக்கும். ஓகே, எவ்வளோ இருக்கும்? 10 to 12 டியூப்ஸ் இருக்கும். 10 to 12 டியூப்ஸ் இருக்கும். அந்த இப்போ டெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்சியா, டெஸ்டிஸ்லேருந்து ஒரு 10 to 12 டியூப்ஸ் வரும். அந்த டியூப் தான் வாசா எஃபரன்சியா. அந்த டியூப் என்ன பண்ணும்? அந்த டியூப் ஸ்பெர்மை கேரி பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் அது எங்கே போகும்? இந்த 10 to 12 டியூப்ஸ் கிட்னிக்குள்ளே என்டர் ஆகும். எங்கே என்டர் ஆகும்? கிட்னிக்குள்ளே என்டர் ஆகும். ஓகே, கிட்னிக்குள்ளே என்டர் ஆகும். எங்கேருந்து? கிட்னிக்குள்ளே. அதுக்கு பேர் பிடர்ஸ் கெனால். ஸோ கிட்னியில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் பிடர்ஸ் கெனால். ஸோ அது வழியா on the side and opens into பிடர்ஸ் கெனால். கிட்னி வழியா கிட்னிக்குள்ளே இருக்கும். பிடர்ஸ் கெனால்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓகே, கிட்னி வழியா பிடர்ஸ் கெனால்குள்ளே என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். ஸோ பிடர்ஸ் கெனால்.
அது கிட்னிக்குள்ளே இருக்கிற பிடஸ் கெனால். ஆல்ரைட், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பிடஸ் கெனாலிருந்து க்ளோயக்கா, பிடஸ் கெனாலிருந்து என்ன ஆகும்? த கிட்னி வில் ஓப்பன் இன்டு க்ளோயக்கா. Kidney will open into what? Cloaca. Okay. Okay. எப்படி பிடஸ் கெனால்ல இருந்து யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் எப்போவுமே நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அப்படிதான். ஐ மீன் ஹியூமன்ஸ் அண்ட் ஃப்ராக் ரெண்டுமே அப்படிதான். ஹியூமன் அண்ட் ஃப்ராக் யூரினோஜெனிட்டல் நம்ம யூரேத்ரா வழியாக ரிலீஸ் பண்ணுவோம். இங்கே யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் வழியாக க்ளோயக்கா கூட அட்டாச் ஜாயின் ஆயிரும். சரியா? திஸ் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். எவ்வளோ டெஸ்டிஸ் இருக்கும்? 2 டெஸ்டிஸ் இருக்கும். டெஸ்டிஸ் எங்கே அட்டாச் ஆயிருக்கும்? கிட்னிக்கு மேலே அட்டாச் ஆயிருக்கும். அந்த கிட்னி அந்த டெஸ்டிஸில் ஒரு எவ்வளோ 10 to 12 டியூப்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வாசா எஃபரன்சியா. அது கிட்னிக்குள்ளே ஜாயின் ஆகும். கிட்னிக்குள்ளே எது கூட ஜாயின் ஆகும்? பிடஸ் கெனால் இருக்கும் கிட்னியில். இப்போ கிட்னி இதுதான் கிட்னி அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க சைடில் டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் என்னது? பிடஸ் கெனால். இங்கே டியூப் மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த டியூப் தான் என்னது? பிடஸ் கெனால். ஆல்ரைட், இதுதான் என்னது? பிடர்ஸ் கெனால். ஸோ இங்கே ஜாயின் ஆகும். இந்த பிடர்ஸ் கெனால் யூரினோஜெனிட்டல் ட்ராக்டில் ஜாயின் ஆயிரும். யூரினோஜெனிட்டல்னா யூரின் போகிற அந்த ட்ராக்ட், யூரேத்ரான்னு சொல்லலாம் இங்கே. ஓகே, ஸோ அது கூட ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த யூரேத்ரா எங்கே ஓப்பன் ஆகும்? க்ளோயக்கால ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ க்ளோயக்கால ஓப்பன் ஆகும். க்ளோயக்கா வழியாக தான் வெளியே போகும். ஆல்ரைட், ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் க்ளோயக்கா வழியா. ஸோ க்ளோயக்கா எங்கே ரிலீஸ் பண்ணும்? ஸ்பெர்ம் வாட்டர் பாடியில் ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி when we talk about female, okay, when we talk about what? female பற்றி பேசினா ஃபீமேல்லையும் a pair of ovaries present. ஃபீமேல் என்ன இருக்கு? a pair of ovaries present. a pair of ovary. a pair of ovaries. Okay, a pair of ovaries is present. Alright, pair of ovaries present ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஓவரி எங்கே இருக்கும்? இது எங்கே இருக்கும்? situated near kidney. இதுவும் கிட்னிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நியர் கிட்னிஸ், கிட்னிக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆல்ரைட், நியர் கிட்னிஸ். அதுக்கப்புறம் இங்கிருந்து எவ்வளோ ஆகும்? இந்த ஓவரியிலேருந்து. ஸோ பேர் ஆஃப் கிட்னிஸில் ரெண்டு ஓவரி இருக்குது. ரெண்டு ஓவரியிலேருந்து என்ன ஆகும்? ஓவி டக்ட் வெளியே வரும் இல்லையா? ஓவி டக்ட் வெளியே வரும். ஸோ ஈச் கிட்னிலேருந்து 1 அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் ஓவிடக்ட் என்ன வரும்? வெளியே வரும். 1 pair of oviduct. ஸோ ரெண்டுமே ஒவ்வொன்றா இருக்கா? ஸோ இது pair of oviduct. 1 pair of oviduct. அது என்ன ஆகும்? arise from the ovary, opens into cloaca separately. ஓகே, ஸோ ஓவிடக்ட்ல இருந்து என்ன ஆகும்? cloaca. ஓவிடக்ட்ல இருந்து cloaca. ஒரு டைமில் ஃபீமேல் எவ்வளோ எக் முட்டை போடும்? 2500 to ஒன் டைமில் 2500 to 3000 ova is released once. எதுக்காக? டு என்ஷூர் ஃபர்டிலைசேஷன். எதுக்காக? டு என்ஷூர் ஃபர்டிலைசேஷன். டு என்ஷூர் வாட்? டு என்ஷூர் ஃபர்டிலைசேஷன். ஏன்னா நிறைய ப்ரிடேட்டர்ஸோட பயம் இருக்கும்ல, ப்ரிடேட்டர்ஸ் வந்து சாவடிச்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால் ஓகே, ப்ரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால் அண்ட் த டெவலப்மெண்ட் ஹியர் டேக்ஸ் பிளேஸ் இஸ் இன்டைரக்ட். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்? எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். அது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எப்படி? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் எப்படி? டேட்போல் ஃபார்மேஷன், டேட்போல் லார்வா. இங்கே எப்படி? டேட்போல் லார்வா. ஓகே, tadpole larva. And this tadpole larva requires iodine for the growth. Thyroid hormone, thyroxine வேணும் இங்கே. எதுக்காக? for the metamorphosis to complete. and metamorphosis நடக்கும் and adulta develop ஆயிரும். சரியா? இந்த ஃப்ராக் என்ன பண்ணும்? ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் செயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து என்னது? பெஸ்ட் கண்ட்ரோலாக கூட நம்மளுக்கு இந்த ஃப்ராக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னது? ஃப்ராக் எப்படி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஃப்ராக் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஆஸ் அ பெஸ்ட் கண்ட்ரோல். பெஸ்ட் கண்ட்ரோலாக கூட நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ராகை யூஸ் பண்ணலாம். ஃப்ராக் இன் ecological balance.
அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பூச்சியெல்லாம் சாப்பிடுதில்ல கார்னிவோர்ஸில். ஸோ நம்ம இதோட ஃபுட் செயினை கற்றுக்கிட்டு என்ன ஃபுட் செயின் இருக்குது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ராகை எடுத்து நம்ம க்ராப் ஃபீல்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது இருக்கிற புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்ரும். சாப்பிட்டதுனா என்ன ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து செத்து போயிடும், புழு பூச்சியெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஈக்காலஜியை நம்ம ஈக்காலஜியை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃப்ராக். ஆல்ரைட். ஸோ ஃப்ராக் நம்ம முடிச்சாச்சு. ஃப்ராக் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஸோ யா, ஸோ டுடே வாட் வி have discussed anatomy, morphology and morphology of frog in detail. All right, சரி. homework என்ன, solve DPP. இதோட DPP வந்துரும், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. All right, chalo. Thank you so much for joining. See you all in the next class. நன்றி, வணக்கம்.